ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோடு 16 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ டார்க் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு அசாசன் குரூப் அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்க கூட நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தங்க கிட்ட கேட்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அங்கே முன்னாடி இருக்க பொண்ணுகிட்ட நான் இந்த டார்க் பிரதர்ஹுட்ல சேர்ந்துக்கணும், இதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஏதாவது அப்ளிகேஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பானுங்க. அவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் 30வது லெவலில் கூட இல்லை, இவன் எப்படி இந்த அசாசன் டைப் கிளாஸுக்கு வந்து சேருவான், இவன் அசாசன் டைப்பும் கிடையாது, இவன் ஒரு வர்கன்ட்டு, இந்த மாதிரி ஆள் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பார்க்கும்போது அங்கே முன்னாடி முகமுடி போட்ட பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட அப்ளிகேஷன் வேணும்னா அதுக்கு 100 கோல்டு காயின் கொடுக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இதை வாங்கிட்டு பேஸ்மெண்ட் 3க்கு போ அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அப்புறம் அங்கே இருக்க எல்லாரையுமே அனுப்பி வைக்க அங்கே பார்த்தா ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும். அந்த டஞ்சனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கும். இவளோட பேர் தான் குயின். இந்த குயின்ற பொண்ணு அங்கே இருக்க முன்னாடி இருக்க ஒருத்தன்ட்ட நீ ஃபெயில் ஆயிட்ட, அடுத்தது என்ன தெரியுமா, இப்போ நீ ஜெயிலுக்கு போகிற, ஒன்றை மாதிரி உதவக்கரையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு அவனை அடித்து விரட்டும் போது அதை எல்லாத்தையுமே இங்கே இருக்கவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவ தான் இங்கே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாளா, பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியல, இவளை எதுக்கிட்ட இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கும்போது அதை அவள் கேட்டு டக்குன்னு பின்னாடி வந்து நிற்பா. ஏய், என்னை பற்றி கிண்டல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுங்க, அப்புறம் நீங்கள் என்னை கிண்டல் அடிக்கலாம், அப்படி நீங்கள் பாஸ் ஆகல அப்படின்னா நான் அவங்கள தூக்கி போட்டு அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம டெரராக பேசி அவங்க 2 பேரையும் டெஸ்ட்டுக்கு அனுப்புவேன். டெஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் 20,000 பாயிண்ட் அந்த பவர் வரணும், அந்த பவர் வரல அவ்வளோதான் அவங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அவங்க 2 பேரும் ஐயா அக்கா நான் விட்டுருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அவள் கையில் வச்சிருக்க சாட்டை எடுத்து ஒரு சொல்லிட்டுவா, போங்கடா போய் வேலையா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வரட்ட அவனுங்க இருந்தா போகிறங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட் அட்டம் பண்ணால் அவனுங்க ஃபெயில் ஆகிறானுங்க. அவங்களோட பவர் 17,000 நின்றுது. அதை பார்த்து அவனுங்க ஐயோ நம்ம 34வது லெவலில் இருக்கோம், இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையடா அப்படி சொல்லும்போது இங்கே அந்த குயின்ற பொண்ணு உங்ககிட்ட 20,000 பவர் கூட இல்லை, அதை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கீங்களா, உடனே நீங்கள் எல்லாருமே ஐஸ் பிரேக் இருக்கிற அந்த ஜெயிலுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவா. அவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு உள்ள அப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கே அக்கா என்னை விட்டுருக்கக்கா, கருணை காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் கண்டுக்கிடாமல் நிற்பா. நம்ம ஹீரோ இப்போ நான் தானே அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வரும்போது அவள் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் நீ 30வது லெவலில் கூட இல்லை, செகண்ட் அவைக்கனியும் இல்லை, ரொம்ப வீக்காக இருக்க, நீலாம் எதுக்குடா இந்த டெஸ்ட்டுக்கு வர, டைம் வேஸ்ட் பண்ணாதடா, இங்கேருந்து உடனே கிளம்பு, எனக்கு கடுப்பு ஏற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போ நான் டெஸ்ட்டு வைக்கணுமா வேண்டாமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டு அட்டம் பண்ண போகிறான். போனால் நம்ம ஹீரோவோட பவர் 30,000க்கு மேலே இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ 29வது லெவலில் தான் இருக்கான். அதை பார்த்து அந்த குயின்ற பொண்ணு என்னது உன்னோட பேட்டில் பவர் 30,000க்கு மேலே இருக்கா, ஆனால் நீ 29வது லெவலில் தானே இருக்க, யாரா நீ அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போ நான் அந்த டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டேன்ல, அடுத்த டெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த குயின் நம்ம ஹீரோவை பார்த்து நான் அவனை குறைவாக மதிப்பு போட்டுட்டேன், சரி வா அடுத்து உனக்கு 4 ஸ்டேஜஸில் டெஸ்ட் நடக்கும், ஒன்று உன்னோட ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஃபிசிக்ஸு, அப்புறம் ஸ்பிரிட்டு, இந்த மாதிரி விதவிதமான 4 டெஸ்ட் வைக்க போகிறோம், அதுக்கு நீ கரெக்டாக ரெடி ஆகிக்கோ, வா உன்னை நான் இங்கேருந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டு போனால் அங்கே ஒரு பெரிய டஞ்சன் கேட்டு மாதிரி இருக்கும். அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி அந்த குயின் கூட இன்னொரு பொண்ணு வருவா. ஏய் இங்கே என்ன பண்ணுற, நீ யார் அனுப்பியிருக்க உள்ள, யாராச்சும் பாஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு குயின் கிட்ட அந்த பொண்ணு கேட்டோன்னே குயின்னு ஏய் இங்கே வந்து பாரு, ஒருத்தன் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்கான், ஆனால் அவனோட லெவலு கம்மியாக இருக்குது, அவன் தான் அப்போ உள்ளே போயிருக்கான், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே அப்படி வெளியே வரும்போது நம்ம ஹீரோ பரவாயில்லையே இவங்ககிட்டலாம் ஒவ்வொன்றா டஞ்சன் கேட்டுலாம் வச்சுருக்காங்க, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து வச்சியா, இப்போ நான் என்ன ஸ்ட்ரென்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே சுனாமி மாதிரி ஒரு பெரிய சுழல் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்க அந்த வெப்பனை ஒரு பெரிய ஸ்வாடை மாற்றி இப்போ நான் போடுற போரில் இந்த சுனாமி இருக்க இடம் தெரியாமல் போக போகுது அப்படின்னு சும்மா ஸ்வாடு எடுத்துகிட்டு ஒரு போர்டு போடுவான் பாருங்க, அது அந்த கடலையே 2ஆ பொழந்துரும், சுனாமி வந்த இடம் தெரியாமல் போயிடும், அப்படியே மலை மாதிரி பொழிய நம்ம ஹீரோ அதை அப்படியே கொடையா மாற்றி நின்றுருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ இந்த டெஸ்ட்டு முடித்தோடனே அடுத்த டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வெளியே பார்த்தா அந்த டஞ்சன் கேட்டு ரெட் கலரில் மாறும். இதை பார்த்து குயின்ற பொண்ணு பாத்தியா டெஸ்ட்டில் இந்த மாதிரி A+ ரேங்க் வாங்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ரெட் கலரில் வரும், அவன் டக்குன்னு லெவலெல்லாம் முடிச்சுட்டு போகிறான் போல இருக்குது, நான் 40வது லெவலில் உள்ளே போனேன், அப்படி இருக்கும்போது என்னால் முடியல, ஆனால் இவன் 29வது லெவலில் போய் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அடுத்ததா எஜிலிட்டி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனால் உள்ள ஒரே பனிமலையாக இருக்கும், சுற்றி பனியாக இருக்கும். நம்ம ஹீரோ சரி இப்போ நான் அடுத்து அங்கே கொடுத்த ஒரு எலிக்சர் ஆஃப் எஜிலிட்டி நான் குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு 3, 2, 1 ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த கடுமையான குளிரில் நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக ஓடி போய்கிட்டே இருப்பான்.
பனி சரிவுலாம் வந்துக்கிட்டே இருக்கும். குறுக்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஐஸ் வால் அப்படி கிரியேட் பண்ணி தடுத்து நிப்பாட்டுவான். அப்படி தடுத்து நிப்பாட்டதுக்கப்புறம் என்னடா இது இந்த ஐஸ் பிரேக்லாம் உடஞ்சிட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணுறது, டைம் இல்லையே, பனி சரிவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மரம் இருக்கும். அங்கே அந்த அளவுக்கு பனியும் இருக்காது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்சிங் ஸ்பியர் ஃபார்ம் அப்படின்னு அந்த பவர் யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடாக போய் அந்த பாறையெல்லாம் அடிச்சு நொறுக்கி மரத்தில் கயிறை போட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அந்த பனி சரிவுலேருந்து தப்பிச்சிருவாரு. அந்த டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ A+ ரேங்க் வாங்கி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காரு. அப்புறமா அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளே போவார். அதே நேரம் இங்கே அதே ரெட் கலர் இருக்க டஞ்சன் கேட்டால் மாறிட்டு இருக்கும். இதை பார்த்த இங்கே 2 பொண்ணுங்களும் பாத்தியா, இவன் இந்த அளவுக்கு 2 ஸ்டேஜும் டக்கு டக்குன்னு அதுவும் ரேங்க் ரேட்டிங்கில் முடிக்கிறான் அப்படின்னா இவன் சாதாரண ஒரு ஆளே இருக்க மாட்டான் அப்படின்னு 2 பேர் பேசும்போது இங்கே நம்ம ஹீரோ அடுத்ததா ஃபிசிக்கல் ஸ்டேஜ் அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். அந்த ஃபிசிக்கு ஒரு எரிமலை குழம்பு மாதிரி இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக ஒரே எரிமலை குழம்பு ஹீட்டாக இருக்குது. இந்த இடத்த பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா என் ஷூவெல்லாம் கருகி போயிடும், நான் வேறு வழியை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ரோப்பை யூஸ் பண்ணி பறந்து அந்த பக்கம் போயிட்டு இருப்பான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா உடனே நம்ம ஹீரோவோட அந்த ஹீலிங் பவர் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். உடனே நம்ம ஹீரோ ஸ்ப்ரிண்ட் எஃபெக்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்சரையும் அப்படியே குடிச்சிட்டு செம்ம ஸ்பீடாக ஓடி போயிட்டு இருப்பான். அந்த நெருப்பில் படாமல் இருக்க கயிறு அப்படி ரோப்பை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி லைட்டாக காலை வச்சு அப்படி பறந்துட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு காலெல்லாம் பயங்கரமாக சுட உடனே நம்ம ஹீரோ அவரோட வெப்பனை வச்சு அந்த ஐஸை 2ஆ உடச்சி அதில் ஒரு சர்ஃபிங் போர்டு மாதிரி கிரியேட் பண்ணி அதுலேருந்து சறுக்கிட்டே போவார். அப்படியே அது கீழே போய்கிட்டே இருக்க அதுலேருந்து ஒரு ஜம்ப் அடித்து கையில் பெரிய கன்னை வச்சு அந்த ஐஸை சுட்டு அதை அப்படி நொறுக்கி தள்ளி அதை நேரம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு வெப்பன் பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதை நம்ம ஹீரோ ஒரு நெட்டு மாதிரி யூஸ் பண்ணி அதை அடைச்சி சுற்றிட்டு அந்த நெருப்புக்குள்ளே போட்டு ஒரே அடி அது சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு அடுத்த நேரத்துக்கு போயிடுவார். இதோட இந்த இது முடியுது. அதை பார்த்துட்டு வெளியே அதுவும் கிரேட் அப்படின்னு வரும். அதை பார்த்து அந்த 2 பொண்ணுங்களும் வாயை பொழந்துட்டு இருப்பாங்க. இவன் சாதாரண ஆள் இல்லை, இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, இந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே A+ வாங்குறான் அப்படின்னா இவங்கிட்ட ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, இவன்கிட்ட என்ன இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த குயின் பொண்ணு அப்படி அமைதியாக கேட்டுக்கிட்டு ஆமாம் எனக்கு தான் ஆச்சரியமாக தான் இருக்குது, எல்லாத்துலேயும் A+ வாங்குறது கஷ்டம் தானே, சரி நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த பொண்ணு சரி நான் இங்கேருந்து போகிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. சுற்றி புக்கு பெரிய பெரிய இதாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ என்னோட ஸ்பிரிட் டெஸ்ட்டை நான் யூஸ் பண்ணணுமா, இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை மூடும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும், ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும், வெளியே எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பிரிட் பவர் யூஸ் பண்ணுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நான் என்னோட அடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கோட்டை போட்டுட்டு கண்ணுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருப்பான். அப்படி போகும்போது கரெக்டாக வெளியே வர இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அப்படியே வெளியே வந்தோடனே இப்போ நம்ம ஹீரோ லெவலில் போகிறான். 29வது லெவலில் இருந்து 30வது லெவலுக்கு போயிடுவான். நம்ம ஹீரோக்கு எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ செகண்ட் அவேக்கனிங் ஆயிடுவான். ஸ்பெல் பைண்டர் கிளாஸ்லேருந்து சோல் பைண்டர் கிளாஸ் அளவுக்கு அப்கிரேட் ஆயிடுவான். அப்புறமா இந்த பக்கம் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னங்க இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் என்னன்னா A+ ரேங்காக வாங்கிட்டு இருக்கான், வெறும் 29வது ரேங்க் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து முகமுடி போட்ட அந்த டார்க் பிரதர்ஹுட் அங்கே எல்லாருமே வந்து அவங்க எல்லாத்தையுமே தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஏங்க என்ன இப்படி பண்ணுறீங்க, நாங்களாம் ஃபெயில் ஆனால் எங்களை வெளியே விடுங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அந்த குவின்ற பொண்ணு இங்கே மன்னிப்புலாம் கிடையாது, ஒன்லி தண்டிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெரராக பேசிகிட்டு இருப்பா. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ டஞ்சனை விட்டு வெளியே வந்த உடனே அந்த குயின் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ சூப்பராக பண்ணுற, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, வாழ்த்துக்கள், A+ ரேட்டிங் வாங்கியிருக்க, எங்களோட இந்த ஹிஸ்ட்ரிலேயே யாருமே இப்படி வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை புகழ்ந்த உடனே நம்ம ஹீரோ இல்லைக்கா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த குயின் பொண்ணு வா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த காட்டுறேன், எங்களோட பிரதர்ஹுட் விஷயம் எல்லாமே உனக்கும் இப்போ தெரியணும் அப்படியே ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து காமிச்சு கடந்த 4 வருஷத்தில் ஒன்றை மாதிரி ஒருத்தனை நாங்கள் பார்த்ததே இல்லை, எங்களோட மிஷின் எல்லாமே இதில் தான் இருக்குது, எங்களுக்கு துரோகம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நானும் துரோகம் பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பொண்ணு அப்படியா சரி ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பயங்கரமான பவர் இருக்கிற ஒரு தூண் இருக்குது, அந்த இடத்துக்கு உன்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்படியா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால் ஒரு பெரிய அருவி இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு மந்திரத்தால் போட்ட ஒரு சங்கிலி கட்டு மாதிரி லாக் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நீ போகணும், அங்கே ஒரு பயங்கரமான மிருகம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவோ அதெல்லாம் சரிங்க நான் அப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கனே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கவலைப்படாத,
என்கிட்ட இந்த பவர் ஸ்டோன் இருக்குது, இது மூலமாக அவனோட பவர் ரொம்ப அதிகமாகும், நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே போயிட்டு இருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து போடா போ, செத்து போனா என்ன குறை சொல்லாத அப்படின்னு இப்போ வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி உள்ளே வரும்போது அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும். அப்படியே திரும்பி அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பாரு, இவ என்னமோ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, என்னை எப்படி கொள்ளலாம் தானே பிளான் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு தெரியாது நினைக்கிறாளா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுதாரிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் எடுப்பான். இப்போ இந்த மாஸ்க்கை நான் போட்டேன்னா என்னோட உருவமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை போட்டோன்னே அப்படி நம்ம ஹீரோ குள்ள மனிதருங்க மாதிரி சின்னதாக மாறிடுவான். அப்படி மாறினதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் எலி மாதிரி ஒரு மாதிரிங்க, அது வந்து இந்த குள்ளமாக இருக்க நம்ம ஹீரோவை அப்படி கடிச்சு திங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே நம்ம ஹீரோ, ஏய் இரு நீ பண்ணியாக தானே இருப்ப, உனக்கு நான் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறைய சாப்பாடை கொடுக்க அது நல்லா வல்லு வதக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே அதை தாண்டி உள்ளே வந்தா பெரிய மந்திர தூண் கட்டி போட்டிருக்கும், அந்த சங்கிலியெல்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த மந்திர தூணை தொட்டுட்டு அந்த ஸ்பெல் பைண்டர் மூலமாக ஸ்பெல்லெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ அதோட பவர் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பான் பாருங்க, மர்டர் வேவ் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பவர் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். இந்த மர்டரஸ் வேவ் பவர் மூலமாக நம்ம ஹீரோவோட பவர் ரொம்பவே அதிகமாகும், எனிமியோட பவர் கம்மியாகும், அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் எலி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் சரி நான் போவோம் எதுவும் பண்ணிட மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த எலியும் என்னை காப்பாற்றுங்க, இங்கேருந்து கூட்டு போங்க, என்னை இங்கே வச்சு சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா வெளியே அந்த குயின் பொண்ணு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஐயோ அந்த பொண்ணு அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை அடித்து புரண்டு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் கத்திக்கிட்டு. அந்த சவுண்டை கேட்டு வெளியே இருக்க அந்த குயின் பொண்ணு என்னாச்சு ஒருவேளை சண்டை போட்டு தோத்துட்டானா, சரி நான் அவனை பாதுகாப்பாக இருக்க சொன்னேன், அவன் செத்து போயிட்டானா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த எலி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அதுக்கிட்ட போய் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் படி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுவான். அப்படி இந்த பக்கம் அந்த எலி நம்ம ஹீரோவை விரட்டிக்கிட்டு வேகமாக போகும்போது அதை பார்த்துட்டு அந்த குயின்ற பொண்ணு ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணி அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளேயே போயிடுவா. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டே எலி நம்ம போட்ட பிளானு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவள் கரெக்டாக அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளேயே போயிட்டா அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.